கிளாஸ்க்குள்ள போலையா? வெளியில நிக்கிறீங்க? மேடம் தான் வெளியில நிக்க சொன்னாங்க. உனக்கு தெரியாதா? கண்ணாடி, தெரியாம தானே கேக்குறேன். இப்ப தெரிஞ்சுக்கோ. மேடம் வெளியில தான் நிக்க சொன்னாங்க. மெயினா நீ தான் வெளியில நிப்பையா, உள்ள போயிடக்கூடாதான். என்னடா நடந்துச்சு? நானும் உன் கூட தானே வந்தேன். எனக்கு என்ன தெரியும், இரு நான் மெல்ல கேட்கேன். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். அவ்வளோ தைரியம்னா நீ போக வேண்டியதானே, எங்களை எதுக்கு கூப்பிடுற? எதுக்கு நிற்க சொன்னாங்க சொல்லுங்கப்பா யாராச்சும். தெரியலடா, அவங்க வந்தாதான் தெரியும். சோடாப்பட்டி முதைய சொன்னானே இவன். ஒல்லி ஒன்று, முட்டக்கண்ணு ஒன்று, சோடாப்பட்டி ஒன்று, மூணும் எங்களுக்கு வந்து வாச்சிருக்க வருக. கிளாஸ் பிள்ளைலாம் ஏதாச்சும் ஒன்று தெளிவாக சொல்லுவீங்களா? நானாடா ஒல்லி? மேடம் ஒன்று ஒல்லியை கொண்டு வருவாங்க, உனக்கு கொடுப்பாங்க, வாங்கிக்கோ சரியா? சரி நரம்பி, வாய் மூடு. எதுக்குடா நிற்க சொல்லியிருக்காங்க? மண்டை காயுது. என்ன இங்கே சத்தம்? எதுக்கு மேம் வெளியில நிக்க சொல்லியிருக்கீங்க? உங்களுக்கு இப்போவே சொல்லணுமோ சார்? இல்ல மேம், எதுக்கு வெளியில நிக்க சொல்லியிருக்கீங்க? எவன்டா நேற்று மேக்ஸுக்கு சயின்ஸை கொண்டு வந்தது? நாங்கெல்லாம் இல்லையே மேம், நாங்க மேக்ஸ் தான் கொண்டு வந்தோம். சயின்ஸ் புக்கு எப்படி கிளாஸ்க்குள்ளே வந்துச்சு? நான் போகும்போது எடுத்து போனேன். இது யார் புக்கு? சுதன் போட்டிருக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சிருச்சே கிழவி. இல்ல மேம், சயின்ஸ்ல ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால தான் புக்கு கொண்டு வந்தேன். பிள்ளைங்கிட்ட கேட்டேன், அவங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க, மேக்ஸ் புரியல, நான் மேக்ஸ் மட்டும் தான் படிப்பேன், சயின்ஸ் சொல்லி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மேம். அதனால தான் நான் இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். சாரி மேம். ஒவ்வொரு கிளாஸுக்கும் உங்கள்கிட்ட புக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலையாக்கம் பார்த்துட்டு இருங்க. நாள வந்தது இவ ஏதாச்சும் ஒன்று குழப்பி விட்டுட்டு போயிருதான். பிள்ளைங்களாம் கரெக்டாக இருக்காங்களாடா? உங்களுக்கு மட்டும் என்ன வால் முளைச்சிருதா? பசங்கனாலே வால் இருக்கோ? வாழை ஒட்ட நறுக்கிற இருங்க. மேம் தெரியாம வச்சிட்டு போயிட்டேன் மேம். நான் நேத்து மேத்ஸ் புக் கொண்டு வந்தேன் மேம். இன்னைக்கு புக் வச்சிருக்கேன் பாருங்க மேம். இன்னைக்கு எல்லாம் பீரியடு உண்டு, அதனால புக்கை கொண்டு வந்திருப்ப. நேற்று செக் பண்ணியிருந்தோம்னா உங்கள் லட்சணம் தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா உன் லட்சணம் தெரிஞ்சிருக்கும். இருடா, உன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிடுதேன். வெள்ளிக்கிழமை பிடி பீரியட் இல்லைன்னு எல்லாட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களாம்ல, அதனால இன்னைக்கு என் பீரியடை பிடி பீரியடாக விட சொல்லியிருக்காங்க. போய் ஜாலியாக குதிங்க சரியா? இருங்கடா, சனி ஞாயிறு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு உங்களை கொல்லுறேன். ஐயோ கடவுளே, மேத்ஸ் பீரியட் கட் ஆச்சுன்னு பார்த்தா பிடி பீரியட் தான் கட் ஆயிருக்காக்கும். 10 நிமிஷத்துல எங்க போய் நாங்க விளையாட? நேத்தே சொல்லியிருக்கலாம்லடா, நம்ம கிட்ட வேணும்னே பழி வாங்குறாங்க. அம்மா, இதையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வாங்க எல்லாரும் போலாம். வேண்டாண்டா, இதுக்கு மட்டும் வாயை தர வேண்டான்னு. ஆமாடா, அவ சொல்ற சரிதான். நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணா திரும்பவும் நம்மளை பழி வாங்கும். வேண்டாம்டா, நாங்க கிளாஸ்க்குள்ளேயே போறோம். நம்ம விடக்கூடாதுடா இத. நம்மடா விடக்கூடாது. வாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அது என் மேல கான்ல இருக்குடா. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருவோம்டா. இப்ப போய் கம்ப்ளைண்ட் பண்ண தெரிஞ்சது என்னத்தானே புளிஞ்சு எடுக்கும். உட்காண்டி விடுறேன்டா, இல்லாட்டா இன்னைக்கு நடக்கிறதே வேற. வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். பிடி பீரியடு போகலையாமா? போய் விளையாடுங்க, போங்க எல்லாரும். டீச்சர், பிடி பீரியடே அப்படியே முடிஞ்சிருச்சு. இது இங்கிலீஷ் பீரியடு, இங்கிலீஷ் டீச்சர் விட மாட்டாங்கல்ல. அப்படியா? சரி, கிளாஸ்க்குள்ளே போங்கம்மா. உங்களுக்கு பிடி பீரியட் ஞாபகம் வரும். பிடி பீரியட்னாலே ஏன் ஞாபகம் தான் வரணும். ஐயோ, இதெல்லாம் நம்மள வெறுப்பேத்துதே. எனக்கு இப்பதான்டா ஞாபகம் வருது. காலையிலேயே பிடி சாரு நீங்க சீக்கிரம் கிரவுண்டுக்கு வந்துருங்கன்னு என்கிட்ட சொன்னாருடா. நான் வேற யார்கிட்டயும் சொல்றான்னு நான் வாட்டுக்கு வந்துட்டேன்டா. உன்னை இரு